பொதுவாக நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க, எவ்வளோ நாளாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இங்கே தாங்க ஒரு 10 வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கோன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அப்படி மனிதர்களையும் குப்பைகளையும் நம்ம பிரிக்கவே முடியாதுங்க. எவ்வளவோ காட்டு விலங்குகள் ஒன்றா இருந்தால் கூட அந்த இடம் குப்பை ஆகிறதில்ல. 2 மனிதர்கள் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த இடம் குப்பை ஆகிறத தடுக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு இன்றைக்கி குப்பைகள் அதிகமாகிடுச்சு. இப்போ உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே சவால் குப்பை மேலாண்மை தான். நம்ம எல்லாருமே இந்த குப்பை மேலாண்மை பற்றி அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கலப்பணியை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நகரங்களின் வளர்ச்சிக்கு கழிவு மேலாண்மை மிகவும் முக்கியமானது. பல வளரும் நாடுகள் மற்றும் நகரங்களுக்கு இது ஒரு சவாலாகவே உள்ளது. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சமூகம் குப்பையை செல்வமாக பார்த்த தமிழ் சமூகம் இது. நீங்கள் அதனால தான் நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேர் வச்சுருப்பாங்க. குப்பைமுத்து, குப்புச்சாமி, குப்பை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா குப்பையை செல்வமாக நினைத்த சமூகம் தமிழ் சமூகம். ஏன்னா அந்த ஒரு 50 வருஷமாக என்ன குப்பை ஒரு அதிகபட்சம் போனால் அழுகி போன தக்காளி, மிஞ்சின சாப்பாடு, மாவு, இதுதான் அதிகபட்ச குப்பையாக வரும். அதை என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு தெருவுக்கும் குப்பை கிடங்கு இருக்கும். அந்த கிடங்கில் போய் போட்டுருவாங்க. அதில் சில வாரங்களோ சில மாதங்களோ கழித்து அந்த குப்பை உரமாக மாறிடும். அந்த உரத்தை எடுத்துகிட்டு போய் வயலில் போய் போடுவாங்க. விளைச்சல் அதிகமாகும், செல்வம் பெருகும். கழிவு மேலாண்மை நடைமுறைகள் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள், குடியிருப்பு மற்றும் தொழில்துறை ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. இன்றைக்கி நகரங்கள், சின்ன சின்ன நகரங்கள்லேருந்து ஆரம்பித்து கிராமங்களில், பெரிய பெரிய ஊர்களில், பெரிய பெரிய நகரங்களில், மாநகரங்கள்லாம் நமக்கு நதிகளும் நீர்நிலைகளும் எப்படி தெரியுதுன்னா குப்பை தொட்டியாக தெரியுது. குப்பை தொட்டியாக தெரியுது. அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வந்தாகணும். அப்போ எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் அந்தந்த கிராமங்களுக்கு நீர்நிலைகள் ஓரமாகவோ அல்லது நகரங்களுக்கு கூடிய ஆற்று ஓரமாகவோ பெருநகரக்கூடிய ஆற்று ஓரமாக போய் கொட்டுறது நம்ம கூச்சப்படுறதில்லை. கழிவு மேலாண்மை நடைமுறைகளில் கணிசமான பகுதி நகராட்சி திடக்கழிவுகளை கையாள்கிறது. இது குடியிருப்பு பகுதிகள், தொழில்துறை மற்றும் வணிக நடவடிக்கைகளால் உருவாக்கப்படும் கழிவுகளில் பெரும் பகுதியை கொண்டுள்ளது. கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பொருளாதார வழிமுறைகளை பின்பற்றினால் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு பகுதிகள் மற்றும் நகரங்களில் உற்பத்தி செய்யப்படும் கழிவுகளின் அளவை குறைக்கலாம். வீடுகளில் பயன்படுத்துகிற குப்பைகள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிற வெளியேற கழிவுகள், இது மாதிரி சின்ன சின்ன தொழிற்சாலைகள், இறைச்சி கடைகள், இது மாதிரி உள்ள கழிவுகள்லாம் இன்னைக்கு ஒரு அழகான நகரத்தை ஒரு ஒரு அலங்கார வளைவு இருக்கும், அது வரவேற்போம். அல்லது அந்த ஊராட்சியோட, அந்த நகராட்சியோட, அந்த மாநகராட்சியோட ஒரு வரவேற்பு பலகை இருக்கும், அது வருக வருக என்று வரவேற்போம். அது மாதிரி போர்டுலாம் இல்லாமல் இப்போ ஊரோட எல்லையில குப்பை கொட்டி அதை கொளுத்தி விட்டு அந்த புகை வரவேற்கிற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு. ஒரு நகரை தூய்மையாக்க அந்த நகரில் இருக்கும் பொதுமக்கள், நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைத்தால் நகரை தூய்மையாக வைத்திருக்க முடியும். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மயிலாடுதுறை நகரத்தை கிளீன் மயிலாடுதுறை, கிரீன் மயிலாடுதுறையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதற்கு மயிலாடுதுறை உள்ள நிறுவனங்கள் எல்லாத்தையும் தொண்டு நிறுவனங்கள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த ஒரு நாள் மெகா கேம்பை பிளான் பண்ணாங்க. மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், தூய்மை பாரத இயக்கம், வனம் தன்னார்வ அமைப்பு மற்றும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து மாபெரும் நகரை தூய்மையாக்கும் களப்பணியை தொடங்கியது. கிளீன் மயிலாடுதுறை, கிரீன் மயிலாடுதுறை என்ற சிறப்பு திட்டத்தில் மயிலாடுதுறை நகர்ப்பகுதிகளில் உள்ள 36 வார்டு பகுதிகளிலும் பழங்காவிரி வாய்க்கால் பகுதிகளிலும் தேங்குகின்ற குப்பைகளை அகற்றும் களப்பணிக்கு 12 ஜேசிபி வாகனங்கள், 30 டிராக்டர்களை பயன்படுத்தி நகராட்சி பணியாளர்கள், இயற்கை தன்னார்வலர்கள், அரசு அலுவலர்கள் களப்பணியில் கலந்து கொண்டனர். சானிடரி இன்ஸ்பெக்டர், சானிடரி ஆஃபீஸர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டீம்லையும் ஒரு ஜேசிபி, 2 இல்லாட்டி 3 டிராக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ், அது போக அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், ஜேடி ஹெல்த்து, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அந்த மாதிரி எல்லாரையுமே போட்டு ஒவ்வொரு டீமாக பிரித்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஜேசிபிக்குமே தனித்தனியாக ஆள் ஃபிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே 250 லோட்ஸ் ஆஃப் குப்பையை
அகற்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பல்வேறு ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள், மேற்பார்வையாளர்கள் ஆகியோரை நாங்கள் அவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் சிறப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் குப்பைகள் பல நாட்களாக தேக்கம் ஏற்பட்டதோ அந்த பகுதியை கண்டறிந்து அங்கெல்லாம் தூய்மை பணிகள் முடிவுடைய தினம் நல்ல ஒரு சிறப்பு மாபெரும் தூய்மை பணியை மேற்கொள்ள என்று தெரிவிக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் களப்பணியை தொடங்கி வைத்து களப்பணியின் முக்கியத்துவத்தை நகராட்சி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளக்கியதோடு தன்னார்வலர்களோடு இணைந்து நெகிழிகளை எடுக்கும் களப்பணியை மற்ற அதிகாரிகளோடு சேர்ந்து செய்தார். மயிலாடுதுறை பொறுத்தவரை ரொம்ப கவனித்து செய்யக்கூடிய 2 ஒர்க் இருக்கு. ஒன்று திடக்கழிவு மேலாண்மை, இன்னொன்று திடக்கழிவு மேலாண்மை. இது நகராட்சி நான் திடீர்னு குறை சொல்ல விரும்பல. ஏன்னா இது ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்லை, ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நம்ம குறை சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. இது ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு. இது ஒரு டிசிப்ளினா மாறணும், மக்கள் மத்தியில ஒரு இயக்கமாக மாறணும். அப்பதான் அது ஒரு சிறப்பாக இருக்கிறோம். இன்னைக்கு கிளீன் பண்றோம், தொடர்ச்சியா நம்ம வச்சுக்கலைன்னா திரும்ப குப்பை செய்யணும். அப்ப இது மக்கள் இயக்கமா நீங்க எடுத்து செய்யாத வரைக்கும் இது சக்சஸ் ஆகாது. நீங்க முன் வந்து இது ஏன் ஊரு, இது ஏன் நகரம், இது என்னோட வார்டு, இது என்னோட தெரு, நான் சுத்தமா வச்சுக்கணும், யாரும் குப்பை போட விட மாட்டேன், அங்க சாக்கடை நீர் எங்கேயும் வரவிடாம பார்ப்பேன் அப்படின்னு நீங்க முயற்சி எடுக்கணும். உலக நாடுகள் இயற்கை சூழ்நிலை மாசுபடுவதை தடுக்க பல எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பிரான்சில் சில வகை பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. பிரிட்டனில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் குடிநீர் ஸ்ட்ராக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பானம், மைக்ரோபிட்ஸ், அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புகளில் ரசாயன பயன்பாட்டை தடை செய்யும் திட்டங்களை இங்கிலாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் கனடாவால் அறிவிக்கப்பட்ட தடை நடவடிக்கைகளை தொடர்ந்து பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், தென்கொரியா மற்றும் நியூசிலாந்து ஆகியவை தடைகளை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளன. இந்த பிளாஸ்டிக் நீங்கள் டக்குன்னு ஒரு கவர் வாங்கிட்டு போய் தூக்கி போடுறோம், ஒன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதில் எவ்வளோ மைக்ரான்ஸ் இருக்குது, எவ்வளோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அது எங்கே வருதுன்னா இன்றைக்கி நம்முடைய உணவுலையும் நம்முடைய உப்புலேயும் முன்னாடிலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், உங்கள் உப்பில் உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா உங்கள் உப்பில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இந்த தூக்கி எறக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் கடலுக்கு போய் பிரிஞ்சு நுண்ணெகிழியாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறி நம்முடைய உணவு சங்கிலிலே வந்துருச்சுன்னு சொல்லி ஆய்வுகளாக நம்முடைய உப்பில், நம்முடைய மீனில், நம்முடைய மனிதனோட கழிவில், தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய தொப்புள் கொடியில் எல்லாவற்றிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து விட்டதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்குது. காவிரி ஆற்றங்கரையில் மாப்படுகை என்ற இடத்தில் வனம் தன்னார்வ அமைப்பு தன்னார்வலர்கள் ஆற்றங்கரையில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றினர். மாப்படுகை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல தேர்வு பண்ணி இங்க கொட்டப்பட்ட கழிவுகள் சுத்தம் செய்யற பணி நாங்கள் எடுத்துட்டோம். ஆற்றுல கொட்டியிருக்கிறாங்க குப்பைகளை, நிறைய பேம்பர்ஸு, நிறைய இங்கே இருந்த குப்பையிலேருந்து கையை வச்சு எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. இந்த விசேஷ செஞ்சவங்க, திருவிழா செஞ்சவங்க, இந்த கருமாதி செஞ்சவங்க, நல்லது செஞ்சவங்க எல்லாத்தையும் பார்த்தா இந்த கீழே போட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே துர்நாட்டம், புழுக்கள் இண்டிக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சாலை ஓரம் உள்ள அந்த திடைக்கழிவுகள், அந்த ஆற்றுக்குள்ளே போடப்பட்ட அந்த நெகிழி, அந்த கண்ணாடி பாட்டில், அந்த துணி, கோழி இறைச்சி, அந்த கோழியோட வேஸ்ட்டை கொட்டுறாங்க, மீந்து போன வீட்டில் அவங்க சாப்பாடை கொட்டுறாங்க. அப்புறம் வீட்டில் உள்ள மக்கி போன பாயாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற தலகாணி, பெட்டு, அப்புறம் இன்னும் ஏற்கனவே அவ்வளோ பிளாஸ்டிக்ஸை கொட்டுறாங்க.
தேங்கி இருந்த குப்பைகள் பல விதமாக இருந்துச்சு. ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே நிறைய பிளாஸ்டிக் தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சு கட்டி அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பிரித்து அதை நாங்கள் தனித்தனியாக பிரித்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணி நாங்கள் பிளாஸ்டிக்கு பல வகையாக பிரித்து நாங்கள் நகராட்சியில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. சராசரியாக ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு சுமார் 2 கிலோ கழிவுகளை உற்பத்தி செய்வதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் ஒரு நாளில் உருவாகும் குப்பை கழிவுகளை டிராக்டர்களில் நிரப்பி அந்த டிராக்டர்களை கன்னியாகுமரியிலிருந்து வரிசையாக நிறுத்தினால் அதன் நீளம் டெல்லி வரை போகும் என கணக்கிடுகிறார்கள். யார் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் தான் அந்த குப்பையை மறுபடியும் பெற்றுக்கொண்டு, அதாவது பயன்படுத்தப்பட்ட பிறகு பெற்றுக்கொண்டு அதை கையாளக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பு வந்து அந்த நிறுவனம் தான் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு குளிர்பானம் நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பாட்டில் தயாரித்து கூல்ட்ரிங்கை விற்கிறாங்க அப்படின்னா கூல்ட்ரிங்கை குடித்த பிறகு அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை வந்து அந்த குளிர்பான நிறுவனம் தான் இருக்குது. அதுமாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் பெருநிறுவனங்கள் வந்து தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, தங்களுடைய கடமையை வந்து செய்வது கிடையாதுங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயமே வந்து இங்கே வந்து கிடையாது. பல பகுதிகளில் நடைபெற்ற களப்பணியில் சுமாராக 325 டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. கிட்டப்பா பாலத்தில் உள்ள காவேரியில் உள்ள குப்பையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருக்கோம். படிப்படியாக மயிலாடுதுறை நகரை தூய்மை நகரமாக உருவாக்குறதுக்கு மாவட்ட ஆட்சியார் வழிவகுத்து கொடுக்குறாரு. 83 இடம் டோட்டலாக லொக்கேஷன் செலக்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் எங்களோட பெரிய ஒரு சவாலே. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே மானிட்டரிங் ஆஃபீஸர் கொடுத்துருந்தாங்க கலெக்டரேட்லேருந்து. இதில் எங்கள் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஒர்க்கர் வந்து இந்த க்ளீன் பண்ணிடுறாங்க. மக்கள் தொகை பெருக்கம், அதிகம் பயன்படுத்தப்படும் நுகர்வுப் பொருட்கள், வாழ்க்கை முறை, ஆட்கள் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை மற்றும் போதிய விழிப்புணர்ச்சி இல்லாமை போன்ற காரணங்களால் நகர்ப்புறங்களில் ஆங்காங்கே குப்பைகள் குவிந்து இருப்பதை தடுக்க முடிவதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். மக்கள் பொறுத்திருக்காங்கன்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்க. சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிகாலே எழுந்து செல்ல போகலாம். இல்லது பணியாளருக்கு போன பிறகு அவங்க வந்து பணியாளர் பண்ணிட்டாரு, சரி போடுவோம் வந்து திருப்பி எடுத்துவான் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செஞ்சுருக்கேன். மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் என பிரித்து அதற்குரிய குப்பை தொட்டியில் போடும் வழக்கம் இன்னும் பெரும்பாலான வீடுகளில் இல்லை என்றே சொல்லலாம். குப்பையை சாலையோரங்களில் ஏதோ ஒரு இடத்தில் கொட்டுவதும் அதில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பைகளுடன் சேர்த்து தீ வைத்து எரித்து சுற்றுச்சூழலை மாசடையச் செய்வதும் அன்றாட நிகழ்வுகளாகி வருகின்றன. பிளாஸ்டிக்கை குறைக்க வழிகள் உள்ளன. முதல்ல குப்பையை சோர்ஸில் வந்து பிரிக்கணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மெடிக்கல் வேஸ்ட்டு, டயப்பர்ஸ், நாப்கின்ஸ்லாம் வேறு, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள்லாம் வேறு. ஸோ நீங்கள் வந்து மக்கி போகக்கூடிய குப்பையை பிரிச்சிட்டாலே 50% பிரச்சனை உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும். அதை தனியாக கையாளணும். அப்புறம் மற்ற குப்பைகளில் எந்தெந்த குப்பைகள்லாம் வந்து மறுசுழற்சி செய்ய முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும், அதை தனியாக நீங்கள் பிரிக்கணும். ரீசைக்கிளர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணி அந்த இதை வந்து பிரிச்சுக்குவாங்க. ரீசைக்கிள் பண்ண முடியாத மருத்துவ கடைகள் எதுவும் செய்ய முடியாத விஷயங்கள் தான் நீங்கள் வந்து குப்பை கடனுக்கு செல்ல வேண்டியது. பார்த்திங்கன்னா ஒரு 5-8% குப்பை தான் இந்த மாதிரி ஒரு மருத்துவ கழிவாவோ இல்லாட்டி ஒரு நாப்கினாவோ அல்லது ஒரு டயப்பராவோ வந்து போய் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-8% தான் நம்மளோட குப்பையில் வந்து இருக்கும். மிச்சம் எல்லாவற்றையும் நான் வந்து கையாண்டு விடலாம். பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளவும், பிளாஸ்டிக் பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த மஞ்சள் பை வழங்கியும், குப்பைகளை தனித்தனியே சேகரிக்க பொதுமக்களுக்கு தலா 2 கூடைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. மக்கும் குப்பை, மக்காம் குப்பை என்று பிரித்து வழங்கப்பட்டுள்ள அத்தகைய கூடையை கொண்டு குப்பைகளை கண்டிப்பாக தரம் பிரித்து மட்டுமே பிரித்து வழங்க வேண்டும். மேலும் எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்களை தாங்கள் மயிலாடுதுறை நகரப்பகுதிகளில் எந்த இடத்திலுமே குப்பைகளை வெளியே வீசாமலும் தூக்கி எறியாமலும் பாதுகாத்து நமது நகராட்சி ஊழியர்கள் மட்டுமே தங்களுடைய குப்பைகளை ஒப்படைக்க கேட்டுக்கொள்கிறோம். இது சாத்தியமான பட்சத்தில் மட்டும்தான் நமது மயிலாடுதுறை நகராட்சி சுத்தமாக 100% சுத்தமான நகராட்சியாக
கொண்டு செல்ல வழிவகுக்க முடியும். வீடு கட்ட மக்கள் குப்பை மக்கள் குப்பை செல்லும் பழக்கத்தை வந்து எங்கே குப்பை உருவாகுதோ அங்கேயே குப்பையை பிடிக்கணும் அந்த ஒரு கோட்பாடை வந்து அனைத்து மக்களும் தனியாக ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மைண்டில் மனசுக்கு ஏற்றிட்டு அதை கடைபிடிக்கிறதுக்காக அவங்க வீடுகளுக்கு வணிகர்கள் சார்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பச்சை நிலை குப்பை மக்கள் குப்பைக்கும் நீலநிலை குறை மக்கள் குப்பை சேர்த்து தினமும் வீடுகளோட தூய்மை பணியாட்டம் ஒப்படைக்கணும். தெருவிலையோ பணங்கள் வாய்க்காலோ ரோட்டிலே போடக்கூடாது என்ற ஒரு உறுப்பினர் ஏற்பட்டதாக பெரிய நிகழ்ச்சி பண்ணாங்க. அங்கு குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு வைக்கப்பட்டது. குப்பைகளை டிராக்டர் மூலமாக குப்பை கிடங்கிற்கு கொண்டு சேர்த்தனர். அங்கு குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு வைக்கப்பட்டது. எல்லாம் சேர்த்துனா அங்கங்க மைக்ரோ கம்போஸ்ட் போல ஆன்சைட் கண்டஸ்ட் சொல்லி அங்கே இப்போ இடத்திலேயே குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கான்செப்ட் அரசு தெரியும் சொல்லுவாங்க. இங்கே வந்து பாக் சைட்ல ஒரு சில இடங்களை நாங்கள் வைத்திருக்கோம். அங்கே குப்பைகள் போயிடும். மீதி இருக்கிற குப்பைகள் இல்லாத இடங்கள் தான் தர குப்பைகள் கொஞ்சம் வந்து நம்ம குணமாக்குவதற்கு நாங்கள் இப்படியே ஏற்பாடு செய்து அவங்க குணமும் நாங்கள் தேர்ந்து நிறுவனம் கொடுத்துருக்கோம். விவசாயிகளுக்கு என்ன ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். சில நாடுகளில் வந்து ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது மக்கி போக்குற குப்பை இருக்கு இல்லையா, அதுலேருந்து எனர்ஜிலாம் வந்து தயாரிக்கிறாங்க, ஆற்றல் தயாரிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா மற்ற நாடுகளோட குப்பைக்கும் நம்ம நாட்டோட குப்பைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. அந்த நாட்டோட குப்பையில் இருக்கக்கூடிய கலோரிஃபிக் வேல்யூ அது வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டு குப்பையோட கலோரிஃபிக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்தியா வந்து நமக்கு தெரியும் ஊட்டச்சத்தில் வந்து ரொம்ப குறைவான ஒரு நாடு, மக்கள்கிட்ட இருக்க ஊட்டச்சத்து வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம குப்பையும் ஊட்டச்சத்துக்கு அதாவது கலோரிஃபிக் வேல்யூ குறைவாக தான் வந்திருக்கும். நம் நாட்டிலும் உணவு குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள், உலோக குப்பைகள், எலக்ட்ரானிக் குப்பைகள் என ரகம் ரகமாக பிரித்து உணவு குப்பைகளை மக்கச் செய்து அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்துவது, மேலும் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சி செய்வது, உலோக குப்பைகளையும் எலக்ட்ரானிக் குப்பைகளையும் மறுசுழற்சி செய்வது மற்றும் விற்று பணமாக மாற்றுவது போன்ற நுட்பங்களும் செயல்முறையில் இருக்கிறது. இருந்தபோதிலும் நாட்டில் கழிவு மேலாண்மை பெரும் சவாலாகவே இருக்கிறது. ஸோ வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே நாம் அடாப்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் வெஸ்டர்ன் கான்செப்ட் மேற்கொள்ள நாடுகளில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கோ ஒரு பொது இடத்துக்கோ போனீங்கன்னா 5 டப்பா வச்சுருப்பாங்க அந்த குப்பையை போடக்கூடாது. ஒன்று மக்கி போகக்கூடிய குப்பை, பேப்பர் போன்ற விஷயங்கள், கிளாஸ் போன்ற விஷயங்கள், மெடிக்கல் ஹசார்டஸ் வேஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் 5 டப்பா வச்சுருப்பாங்க பிரிச்சு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்கான விஷயத்தை வந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் வந்து அடாப்ட் பண்ணி நிச்சயமாக நம்மால் இது வந்து செய்ய முடியும். அதற்கு வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவைன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். சுத்தப்படுத்தப்பட்ட இடங்களில் மீண்டும் குப்பையை கொட்டாமல் இருக்க தக்க நடவடிக்கையும், அந்த இடங்களில் மரக்கன்றுகளை நட்டும் சில இடங்களில் சிறிய பூங்காக்களை அமைத்திடவும் திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் சேர்ந்து செய்த இந்த களப்பணி எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான களப்பணியாக அமைந்தது. வாங்குற பொருள் வந்து பிளாஸ்டிக் இல்லாத பொருட்கள் வாங்குறது வந்து நம்ம பழகணும். அதே மாதிரி வந்து பயன்படுத்தின பிறகு அதை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறோம், சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறோமாங்கிறதையும் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த பிளாஸ்டிக்கில் பேக் பண்ண இந்த பொருளை அல்லது வந்து பிளாஸ்டிக்கால் இங்கே செய்யப்பட்ட பொருள் வந்து இது அவசியமாக நமக்கு இந்த பொருளை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணுமா, இல்லை இதுக்கு தவிர வேறு ஏதாவது மாற்று இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறப்ப தான் நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் வந்து இங்கே வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை பயன்படுத்துறதுல ஒரு கவனம் செலுத்தணும். அது நமக்கு ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும். போக போக அது மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபட அது சார்ந்து நம்ம ஏங்க நமக்கு வந்து அது கொஞ்சம் எளிமையான விஷயமாயிடும். நம்ம எல்லாருமே நம்ம வீட்டு குப்பை நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லாமல் அது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து குப்பையோட சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சு இந்த பூமிக்கும் இந்த இயற்கை சூழ்நிலைக்கும் எந்த பாதகமும் விளைவிக்காத வகையில் நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த பூமியை நம்ம பாதுகாக்கலாம். மீண்டும் ஒரு கலப்பணியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.